ஷாப்பிங் பண்ண வந்ததும் ஃபுல் ஷாப்பிங் ஆகிடுச்சு. अब तुम्हें कैसा देखते हैं? 448. ஹாய் டியோட்ஸ், இட்ஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஸோ இன்றைக்கி நாம் இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா பெங்களூருக்கு போகிறோம். அண்ட் இப்போது டைம் வந்து 8:30 மணிக்கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக வந்து 8 மணிக்கே கிளம்ப வேண்டிய பிளான் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு தான் தெரியுமே, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு. சொல்கிற டைமுக்கு வரமாட்டாங்க. அவன் வந்தால் இவன் வரமாட்டான், இவன் வந்தால் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு டியூட். அண்ட் இப்போ தான் கிளம்புறோம். இப்போவுமே வந்து ஷெட்டுலேருந்து கார் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். இன்னும் 2 பேரும் வர வேண்டியது இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் பெங்களூரோட சிவாஜி நகர் எப்படி இருக்கும் ரம்ஜான் டைமில் அப்படின்னு. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். ஸோ ஃபஸ்ட்டு போய் கார் பார்க் பண்ணிடலாம் ஏரியாவில். அப்புறமா ஃப்ரெண்டு வந்த பிறகு கிளம்பலாம். ஆக்சுவலாக இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, இஷா தொழுகை முடிக்கல. ரெண்டுமே வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு தான் வந்து கிளம்பணும். ஸோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் பெரிய தலைவலி என்னென்னா பார்க்கிங் தான். நான் தான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொன்னேன், திருப்பத்தூரில் எத்தனையோ விஷயம் ஃபேமஸ். அதில் ஒன்று வந்து டிராஃபிக். டியூட் 9:30 மணிக்கிட்ட ஆகுது. 8 மணிக்கு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன் இங்கே போனேன், இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லி இங்கே 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்புறோம். என்னத்தை பண்ணுறது, போங்க போகலாம் வரலான்னாக்கா குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருப்பான் எப்போவுமே. எல்லார் குரூப்லேயும் இருப்பான் போல் இந்த மாதிரி. இப்போ ஏன் நடந்து போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க, கார் அங்கே நிற்குது. ஸோ இவரை நடந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தோம். பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ காரில் போய்ட்டு நாங்கள் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:10. இப்போ எங்கே இருக்கோம்னாக்கா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். எதுக்குனாக்கா டீ சாப்பிட வந்திருக்கோம். டீ சாப்பிட்டுட்டு தாபாக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக வந்து டின்னரை சாப்பிடல. இவர் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணி இவர் வந்ததே வந்து 9:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நாம் எங்கேன்னு சாப்பிட்றதுனால வந்து சாப்பிட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போய் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தாபாக்கு போனோம். தாபாவில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் போனோம். என்ன டியூட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நடக்குது. எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா, இல்லை எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குதா? டேப் ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் சாப்பிடலான்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் போகிற வரைக்கும் வந்து 12 மணி 12:30 மணிக்கிட்ட ஆயிரும். எங்கேன்னு சாப்பிட்றது, அதனால வந்து இங்கே டீ சாப்பிட்டுட்டு தாபாவில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் போகலாம். இப்போ வந்து ஹைவேல இருக்கும். டோல் வந்து அங்கே இருக்குது, கிருஷ்ணகிரியோட டோல். இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே டீ சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ டீ சாப்பிட்டுட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக டியூட் என்ன மேட்டர்னாக்கா ஹெட்லைட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹை பீம் லோ பீம் அப்படின்னு 2 இருக்குது. அதில் வந்து ஒர்க் ஆகலை. அதனால வந்து இப்போது செக் பண்ணிகிட்டு இருக்கோம், சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னாக்கா இப்போவே டைம் வந்து 10:30 மணிக்கிட்ட ஆச்சு. ஷாப் எப்படியும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 10:35 கிட்ட ஆச்சு. எப்படியும் வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணணும் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி இல்லைனாக்கா சேஞ்ச் பண்ணணும். பார்க்கலாம் அண்ணா சேஞ்ச் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ரொம்ப பசி, அதில் இது ஒன்று. பார்க்கலாம் விடுங்க எவ்வளோ நேரம் ஆகுது ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு. இங்கே நின்றுட்டுருக்கோம். கிருஷ்ணகிரி டோல்கேட் முன்னாடி இருக்குது. ஸோ இங்கே நின்று இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனாக்கா பெங்களூரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக டியூட் ஹை பீம் லோ பீம் 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹை பீம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹெட்லைட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அண்ணா என்ன சொன்னார், நீங்கள் போங்கப்பா நாங்கள் கால் பண்ணி சொல்கிறேன், இங்கே போய் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கிளம்பணும். இங்கே வந்து 10:40 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா போய் தாபாவில் போய் சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் பண்ணணும். பெங்களூர் போகணும், சிவாஜி நகர் போகணும், விவிபுரம் போகணும். 4-5 ஸ்பாட் இருக்குது. எல்லா ஸ்பாட்டுக்குமே வந்து போகணும். ஸோ டியூட் அண்ணா வந்து பெங்களூர் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ்ண்ணா. இப்போது கிளம்பலாம். போய் தாபாவில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இல்லை ப்ரோ, பெங்களூரில் சேஞ்ச் பண்ணணும் போயிட்டு. அண்ணா சொல்லிட்டாரு, அங்கே ஒரு ஸ்பாட் சொல்கிறேன்ப்பா, அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹை பீம் ஹெட்லைட் டியூட்டி. இப்போதைக்கு வந்து தாபாவுக்கு வந்திருக்கோம், சாப்பிட்ணும். 10:50 டைம். தாபாவில் சாப்பிட்டுட்டு 10 மினிட்ஸ் தான் டைம். சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ டியூட் ஆர்டர் சொல்லியாச்சு. சிக்கன் ரைஸ் 2, எக் ரைஸ் 1 ஆர்டர் சொல்லியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஆர்டர் சொல்லிட்டோம், வந்துட்டோம். ஸோ ஒருத்தர் வெளியில் வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு.
அவர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து இப்போது நம்ம 3 பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஆர்டர் சொல்லிட்டோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வருது ஆர்டர் அப்படின்னு. டியூட் எக் ரைஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்பூன் எடுத்து சைடில் வச்சிடலாம். என்ன தான் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் கையில் சாப்பிட்ற சுகம் வருமா? டியூட் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ தூங்கணும். ப்ரோ ப்ரோ பெங்களூரில் போயிட்டு எழுப்புவார் ப்ரோ ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு. சரி, அது வரைக்கும் தூங்கலாம். ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் தூங்கணும். இப்போ தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக தூக்கம் வரும். சாப்பிட்லனாக்கா ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானாக்கா கரெக்டாக இருக்குது. சும்மா சொல்கிறது தான் தூங்குறோம் அப்படின்னு, யார் போய் தூங்குறாங்க? இப்போ போய் அப்படியே கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்டர்டெயின்மெண்ட் முடியறதுக்குள்ளே பெங்களூர் வந்துடும். ஷாப்பிங் பண்ணிவிட்டு சரி முடிச்சுட்டு கிளம்பலாம். ஸோ பெங்களூர் போய்ட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் சைன் vlogs. ஸோ டியூட் ஃபைனலி பெங்களூருக்கு வந்துட்டோம், சிவாஜி நகருக்கு வந்துட்டோம். இப்போ வண்டி பார்க் பண்ணிட்டுருக்கோம். பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணோம் போனோம். இன்னொருத்தரும் வராரு, அவரும் வந்துட்டோம். கிருஷ்ணகிரியில் இருக்காரா, அவர் இன்னொரு காரில் வராரு ப்ரோ. இப்போ பாருங்க, கார் பார்க் பண்ணிட்டு இருக்கோம். டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ டைம் வந்து 12:36. ஃபைனலி டியூட் என்ன சொல்கிறது, லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டியூட் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது, எவ்வளோ அமேசிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டியூட் ஃபஸ்ட்டு போய் வந்து டீ சாப்பிடணும். ஃபுல்லாக பசி, அங்கே சாப்பிட்டோம். அதுக்குள்ளே வந்து அது ஜீரணம் ஆயிடுச்சு காரில் உட்காந்து. हाँ इसमें 54 साइज है क्या? 54 सब ये है। हाँ देखा था। सर कौन सा करो? 3 कलर है इसके। अंदर इधर फाले विले कबाबे गाड़ी बे 1:30 மணி கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நிறைய ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாதி ஷாப்பிங் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. பாதி ஏரியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாதி ஏரியா ஓப்பனில் இருக்குது. சொன்னானே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு எவ்வளோ சுற்ற வேண்டியதாக இருக்குது தெரியுமா? அதுவும் லேடிஸ் ட்ரெஸ்ஸு. லேடிஸ் வந்தாலே 1.5 மணி நேரம் லேட் ஆகிடும். இப்போ நம்ம ஜென்ஸ் வந்துருக்கோம், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, கணிக்கவே முடியாது.
अब तुम्हें कैसा देखते हैं एग्जाम्पल ये दो हाँ शॉपिंग பண்ண வந்து 1.5 மணி நேரம் நிட்டாயிடுச்சு इधर शॉप बहुत बड़ा था यहाँ जा रहा हूँ तो இன்னுமே வந்து ஷாப்பிங்கை ஃபினிஷ் பண்ணலை பாதி கூட வாங்கலை அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது எதுவுமே வாங்கலை ஏசியில் ஒரு டீ சாப்பிட்டா தான் பூஸ்ட் மாதிரி இருக்குது லேடிஸ் செக்ஷனுக்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக டியூட் அங்கே போய் பார்த்தோம் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது அங்கே புரியலையா ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து வேறு ஷாப்பில் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் நடந்து 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 ஒரு நாங்கள் போனால் அவங்க வர்றதில்லை அவங்க வந்தால் நாங்கள் போகிறது இல்லை அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்க நாங்கள் ரைட்டில் போகிறோம் எப்படி போனாலும் வேலை ஆகலை ஆக மொத்தத்தில் வந்து பாதி ஷாப்பிங் தான் முடிஞ்சிருக்கு இப்போவே டயர்ட் ஆகிட்டேன் இன்னும் வந்து சஹாரும் இருக்குது அதுவும் பண்ணணும் 2 மணி ஆயிடுச்சா 2-2:30 மணிக்கிட்ட ஆகுது டியூட் ஃபைனலி டியூட் அங்கே சுற்றி இங்கே சுற்றி 1 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணி இப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அவங்க வாங்கிட்டாங்க ட்ரெஸ்ஸு அது நான் vlog மேக் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட போனோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு இருக்க ஷாப்பிங் பண்ணுறது நாங்கள் வாங்க வேண்டியது பாருங்கள் ஷாப்பே க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் பண்ணி கிளம்பணும் நம்மளை உள்ள வச்சா க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க எனக்கு வாய்ஸே வரல டியூட் பேசி பேசி கத்தி கத்தி அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் ஃபைனலி மகா ஷாப்பிங் பண்ணியாச்சு மகா அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க அண்ணா ஏன்னாக்கா 3 மணிக்கிட்ட ஆக போகுது அதனால வந்து அண்ணா ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஷாப்பிங் பண்ண வந்ததும் ஃபுல் ஷாப்பிங் ஆகிடுச்சு 10 செட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு டியூட் இதுவும் செலக்ட் பண்ணுறோம் இதுவும் நல்லா இருக்குது இதுவும் செலக்ட் பண்ணுறோம் அதுவும் நல்லா இருக்குது அங்கேயும் ஒன்று செலக்ட் பண்ணோம் அதுவும் நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் டிஷர்ட்ஸும் பிராண்டட் தான் டியூட் பட் வந்து எனக்கு எதுவுமே இதுக்கு பிடிக்கல இந்த கலரில் எதுவுமே வந்து எனக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து 4 பேண்ட்டு 4 ஷர்ட்டு வாங்கணும் 1 தோப்பு வாங்கணும் அதுக்கப்புறமா ஒரு கிளாத் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறமா அவங்க லேடிஸ் ட்ரெஸ் ஒன்று வாங்கினாங்க 2 டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தனியாக வாங்கணும் ட்ராக் பேண்ட் ஒன்று வாங்கணும் இன்னுமே வந்து 70% ஷாப்பிங் தான் முடிஞ்சிருக்கு அண்ட் டைம் வந்து இப்போது 3 மணிக்கிட்ட ஆகுது 2:56 அதுவும் 1 மணிக்கிட்ட ஆகுது ஆமாம் ஆமாம் 3 மணிக்கிட்ட ஆகுது இன்னும் சேருக்கு வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்குது வாங்கியாச்சா அவங்க இன்னும் செலக்ட் பண்ணியிருந்தாங்கிறாங்க நடந்து 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 ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நான் பேசுகிறதே கேட்காது ஏன்னாங்க அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் ஃபுல் டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ்ஸு தான் ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஷேர் பண்ணாக்கா என்ன நடக்கும்னே தெரியல ஃபைனலி இங்கேயும் ஷாப்பிங் டன் பாருங்கள் டியூட் ரோடே வந்து சைலண்ட் ஆகிடுச்சு பார்த்து நீங்கள் யோசிக்கலாம் ஏரியா தான் வந்து இந்த மாதிரி இருக்குது முன்னாடி ஏரியா வந்து ஃபுல் டிராஃபிக் அங்கே போகவே முடியாது இப்போ இந்த சைடு போகிறோம் ஷூ வாங்குறதுக்கு ஃபைனலி வந்து பைக்கும் வந்துடுச்சு நம்ம இங்கே சுற்றுறதுக்கு ஃபைனலி மகா பாதி ஷாப்பிங் முடித்தோம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பிடலாம் பசிக்குது அதனால வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் 3:30 மணிக்கு டீ டியூட் இப்போ டைம் வந்து 3:57 கிட்ட ஆகுது ஸோ பைக் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ கார் எடுக்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் அமைதியாக இருக்குது ஆக்சுவலாக சிவாஜி நகர் பஸ் ஸ்டாப் இது ஸோ மேலே தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம் ஸோ டியூட் முடியலை நடந்து 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 கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்துட்டோம் சிவாஜி நகருக்கு வந்து அப்படி பார்த்தோன்னா 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆகிடுச்சு நடந்து நடந்து ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம் அண்ட் இப்போ வந்து சஹரி பண்ண போனோம் இப்போ 4 மணி ஆகுது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும் அங்கே போய்ட்டு சஹரி பண்ணிவிட்டு ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு மேலே ஏறுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன் ஆக்சுவலாக வந்து அவ்வளோவா டிராஃபிக்கே இல்லை டியூட்டிங்க ஏன்னாக்கா இப்போ தான் நோம்பு ஸ்டார்ட் ஆச்சு அதனால வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னாடி இயர் நம்ம vlog மேக் பண்ணோம் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அப்படின்னு பட்
இப்போ க்ரௌடு இல்லை. ஏன்னாக்கா 10-12 டேஸ் தான் ஆகுது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகி. போக போக தான் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். கார்கிட்ட வந்தாச்சு டியூட். அப்படியே அட்மாஸ்பியர் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து அது மெடிக்கல் காலேஜ். எளிதிரா எவ்வளோ சைலண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் டியூட் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இங்கே தான் இப்போ சைலண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து இன்னுமே வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது. ஃபைனலி வந்து இப்போ கிளம்பிட்டோம். சாதனை போகணும். மகா முடிஞ்சிருச்சு. மகா ஷாப்பிங். இப்போ வந்து சேரிக்கு போகணும். சேரி முடிச்சுட்டு தொழுகை போகணும். தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். பாருங்கள் ரோடு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரோ இன்னொருத்தர் வந்து வண்டியில் போகிறாரு. டைம் வந்து 4 மணி. ப்ரோ டியூட் சேரிக்கு டிக்கில வச்சிருங்க. டிக்கி சேரிக்கு போகலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு டியூட். இப்போ டைம் வந்து 4:32. இப்போ சேரிக்கு வந்திருக்கோம். ஆர்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஜர் தொழுகை பிலால் மஸ்ஜிதில் தொழுகிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். ப்ரோ சிரிக்கிறாரு. வந்ததுலேருந்து எழுதிக்கிறாங்கிறான். டியூட் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் வந்து 4:48. இன்னும் வந்து அரை மணி நேரம் இருக்கா. இன்னும் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் தொழுகை போகணும். தொழுகை வந்து 5:45 தான். அல்ஹம்துலில்லாஹ் சரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு பண்ணலாம். எனக்கே டவுட்டாக இருக்குது இந்த vlog எவ்வளோ லாங்காக இருக்க போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வந்துடும் போல். அவ்வளோ லாங்காக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு vlog ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக அப்லோட் பண்ணலாம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு. இது பார்ட் 1ல் வந்துடும். இது அப்புறமா பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்ட் 2ல் வந்துடும். கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. பைக் பார்க் பண்ணியாச்சு. இப்போ கிளம்பணும். வண்டியும் வந்துருச்சு. பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.
டியூட் ஃபைனலி மஸ்ஜித்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தொழுகை முடிச்சுட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து 20 மினிட்ஸ் கிட்ட 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போய் வசூ பண்ணிவிட்டு சுன்னத் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் தொழுகை அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் தொழுகை முடிச்சுட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் டியூட்ஸ். ஃபைனலி தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்போது கிளம்ப வேண்டியது தான். இப்போது வந்து 6 மணிக்கிட்ட ஆகுது. இன்னுமே வந்து விடியலை டியூட். தொழுகை முடிஞ்சிருச்சு.